நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ். எஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, ஃபண்டிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத எனக்கு ஒரு ஒன் லைனரில் சொல்லுங்கள். இப்போது ஃபண்டிங் வாங்குறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. யார்கிட்ட போய் நான் ஃபண்டிங் வாங்குறது? ஆக்சுவலி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்க ப்ரோ. நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா யார்? ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கிடையாது, ஒரு கம்பெனியாக அவங்க ஆக்ட் ஆக மாட்டாங்க. ஏஞ்சல் நெட்வொர்க்குக்கு பிரச்சனையே இல்லை. ஏஞ்சல் நெட்வொர்க் கேட்1ல வராது. பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம்னா என்ன ப்ரோ? அதை பற்றி கொஞ்சம். விசி ஃபார்மோட ஆக்டிவிட்டீஸே தான். பட் ரொம்ப வருஷமாக அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்மாக வந்திருப்பாங்க. ஓகே, லெட்ஸே ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆரம்பிக்கும் போது ஒரு 100 கிலோ பர் டே ப்ராசஸிங் கெப்பாசிட்டி வச்சுருப்போம். 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்களோட கெப்பாசிட்டி நல்லாவே பண்ணி 20-30 டன்னுக்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நாளாக ஃபண்டாக அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ கிரெடிபிலிட்டி நல்லா ஆகி ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் அதில் 100 கோடியை விட அதிகமாக சைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஃபண்ட் சைஸ் பெருசு. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க சைன் பண்ணுவாங்க. ஓகே, ஆக்சுவலி சாரி, நம்ம கண்டென்ட்லேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகுறோங்கிற மாதிரி எனக்கு இருக்குது இந்த விஷயத்த நான் சொல்ல போகிறதுனால. இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக அகைன் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்கேம் எபிசோட் பார்க்கல அப்படின்னா இந்த சேனலில் 2 பார்ட் இருக்குது. ஸ்டார்ட் அப் ஸ்கேம்ஸ் என்பது எப்படின்னு அதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணாமல் இருங்க. இப்போ இந்த ஏஞ்சல்ஸ் விசி இவங்களை பற்றிலாம் பேசும்போது இது ரிலேட்டடாக ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியாவே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இன்வெஸ்டர் ஆன்போர்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இப்போ அவங்க அப்ரூவல், இப்போ நான் ஒரு ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரவணன் ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் பொள்ளாச்சினே சொந்த ஊரில் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வேணும். ஒரு 30 இன்வெஸ்டர் இருக்காங்க. இப்போ எம்எஸ்எம்இ மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை நான் கவர்மெண்ட் கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணுமா? ஓகே, லீகலிட்டியாக பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கக்கூடாது. எல்எல்பியாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ எல்எல்பியாக தான் அதை ஃப்ளோட் பண்ணுவாங்க. ஃபார்மாக தான் இருக்கணும். ஓகே, ஃபார்மாக ஃப்ளோட் பண்ணிவிட்டு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க செபியில் போயிட்டு கேட்1 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுதான் அவங்களுக்கான லீகல் ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்மளோட கம்பெனிஸ் ஆக்டில் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆக வேண்டியிருக்கு. இல்லைச்சே ஏஞ்சல் இன்வெஸ்டராக ஆகணுங்கிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இவ்வளோ செக் சைன் பண்ணணுன்னு. ஆனால் கேப் டேபிளில் நான் ஒரு கம்பெனியில் வெறும் 20,000 போட்டுட்டு கூட நான் ஏஞ்சல் இன்வெஸ்டர் உள்ளே உட்கார முடியும். ஸோ இந்த கொஞ்சம் மார்ஜினல் எரர் இருக்குது. ஓகே, இந்த எரரில் ஒரு சில பேர் ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டாவது, டெப்ளாய் அந்த ஃபண்டை கொடுக்குறவங்களுக்கு இந்த பேசிக் எக்ஸ்போஷர் இல்லாதனால கேட்1 ஃபண்டா நீ என்னெல்லாம் கேட்காம அவன் கிரெடிபிலிட்டி இருக்குப்பா, அவன் ஈகோசிஸ்டம் ரொம்ப நாள் இருந்திருக்கான்னு ஃபண்டை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போது அதாங்க, உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஐடியா எதுவுமே இல்லை, எந்த ஐடியாவுக்குமே இன்வெஸ்டர் ஃபண்டு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபண்டிங் நெட்வொர்க் ஆரம்பித்து செபிக்கு அப்ரூவலுக்கு அனுப்புங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, எனக்கு அவர் தெரியும், பட் அவருக்கு என்ன தெரியாது. பட் அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபார்மெல்லாம் அனுப்பிட்டாப்புல, டெல்லியில் போய் அண்டர் டேபிள் டீலிங் வச்சுருக்காப்புல. என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரோ, 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஆக்சுவலி கேட்1 ஃபண்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே 20-25 லட்சம் தான் ஆகும். பட் அவர் 50 லட்ச ரூபா உள்ள விஷயம் இல்லைன்னா நீங்கள் கொடுத்து லைசன்ஸ் வாங்கி தானே ஆகணும். ஆக்சுவலி டெல்லி வரைக்கும் அண்டர் டேபிள் டீலிங் நடந்திருக்கு, பார்த்துக்கோங்க. இது எந்த அரசியல் கட்சியையும் நான் சொல்லலை, அவர் ஒரு தனி மனிதர். பட் அவர் வந்து இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்காக தான். ஸோ விஷயம் என்னன்னா, ஸ்டார்ட் அப் ஐடியாவே இல்லை தரோண்ணா, என்கிட்ட ஸ்டார்ட் அப் ஐடியாவே இல்லைப்பா, நிறைய இன்வெஸ்டர் வந்து என்னை தேடி வரணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஆரம்பிங்க. முடிஞ்ச ஒரு 50 லட்ச ரூபா ரெடி பண்ணிவிட்டு ஒரு புரோக்கரை பையில பிடிச்சி அது மூலமாக அப்ரூவலை வாங்கிட்டு ஒரு 50 இன்வெஸ்டர் ஆன்போர்ட் பண்ணுங்க, சரியா? அப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுவும் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா தான். ஆக்சுவலி இந்த மாதிரி கன்சல்டேஷன் கொடுக்குறதுக்கு நான் பேர் அவருக்கு 10,000 rupees சார்ஜ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய ஸ்டார்ட் அப் நண்பர்கள் எனக்கு தெரியும், அவங்க கூட பழகிட்டு இருக்கேன். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா?
கண்டிப்பா கண்டிப்பா. பட் இதில் பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொல்றது ஏஞ்சல் நெட்வொர்க். ஏஞ்சல் நெட்வொர்க்குக்கு பிரச்சனையே இல்லை. ஏஞ்சல் நெட்வொர்க் கேட் 1ல வராது. ஓகே, கேட் 1னா ஓகே, கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்ட்டு செபியில் இந்த பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்முக்கு வந்து 3 கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஹூ லைக் ப்ரைவேட் மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே. இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஏஐசி. இதில் கேட் 1ங்கிறது இந்த மாதிரியான விசி ஃபர்ம்ஸ். ஓகே, கேட்டகரி 2ங்கிறது கார்ப்பரேட் ஃபண்டு, அதுதான் கேட்டகரி 2. ஓகே, கேட்டகரி 3ங்கிறது பிரைவேட் லார்ஜ் கார்பரேஷன் பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். புரியுது. ஸோ கேட்டகரி 1ங்கிறது ஏஞ்சல் ஃபண்டு. ஏஞ்சல் சிண்டிகேட் இல்லை, ஏஞ்சல் ஃபண்டு. கேட்டகரி 2ங்கிறது விசி ஃபண்டு. ஏஞ்சல் ஃபண்டு, விசி ஃபண்டு எல்லாமே கேட் 1. கேட்டகரி 1. கேட்டகரி 2ல கார்ப்பரேட் ஃபண்டு. கார்ப்பரேட் ஃபண்ட். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஒரு ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம் வச்சு அதுல இருந்து ஃபண்ட் பண்றான். இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து ஓபன் ஏஐ கொடுத்தது வந்து கேட் 2வா? எக்ஸாக்ட்லி, ஆப்வியஸ்லி. இல்ல அது வந்து கம்பெனி வந்து அவங்களோட கார்ப்பரேட் அவங்களோட ஃபண்ட்ல இருந்து அவங்க ஷேரை வாங்கினாங்க. அது வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மைக்ரோசாஃப்டோட ஆக்சலேட்டர் ப்ரோக்ராம் இருக்குல்ல, 25 lakhs கிரீஷ் மாத்தவன் ஃபர்ஸ்ட் வாங்கினார்ல, ஓகே, அது கூகுளோட ஸ்டார்ட் அப் ஃபண்ட்ஸ். இதெல்லாம் கார்ப்பரேட்டோட ஃபண்டு. புரியுது. கார்ப்பரேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. அண்டர்ஸ்டுட். அது கேட்டகரி 2ல வரும். கேட்டகரி 3ங்கிறது பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். செக்கோயா, whomever investing more than 100 crores, அந்த மாதிரி கேட்டகரியில வர்றது கேட் 3. ஸோ கேட் 1ல நீங்க ஒரு நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கேம் பண்றது ஈஸின்னு சொல்ல வரீங்களா? அடங்கொக்கா பக்கா. இல்ல கேட் 3ல பண்றது ஈஸின்னு சொல்ல வரீங்களா? கேட் 3 வந்து அதாவது ஸ்கேம்ங்கிறத விட கேட் 3யா மாறுறதுக்கு ரொம்ப வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கணும், உழைக்கணும். அகைன் உழைச்சு தான் சாப்பிடணும் கேட் 3க்கு வர்றதுக்கு. ரைட். கேட் 2ங்கிறதுமே பெரிய கார்பரேஷன் வச்சிருந்தீங்கன்னா தான் வர முடியும். புரியுது. ஆனா கேட் 1 யார் வேணா வரலாம். யார் வேணா வரலாங்கிறத விட அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணாதான் வர முடியும். அண்டர்ஸ்டுட். ஓகே, ஆல்ரைட். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு இன்வெஸ்டரை தேடி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் கேட்பாங்க. சார் நான் என் கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சரிப்பா உன் பிச் டெக்கை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிச் டெக்னா என்ன? ஓகே, பிச் டெக்ங்கிறது ஒரு 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 பிபிடி டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட். உங்கள் கம்பெனி பற்றின ஒரு டாக்குமெண்ட். ஒரு கம்பெனி பற்றின எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஒவ்வொரு ஸ்லைடில் போட்டு கம்ப்ரஸ் பண்ணி அது ஒரு நாலேஜ் டாக்குமெண்ட். உங்கள் கம்பெனியோட பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் ஓகே மூணையும் கம்பேர் பண்ண ஒரு நாலேஜ் பேஸ், அதுதான் அந்த டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு ஸ்டோரியாக இருக்கும், ஒரு நரேட்டிவ் ஃப்ளோவில் இருக்கும். ஏன் ஆரம்பித்தோம், எந்த ப்ராப்ளத்தினால இது ஆரம்பித்தோம், என்ன சொல்யூஷன் தரோம், அண்ட் இதோட பொட்டன்ஷியல் என்ன, இப்போ இதில் நம்ம என்ன வேலிடேட் பண்ணியிருக்கோம், நம்ம டீம் என்ன, இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் என்னன்னு எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஒரு இன்வெஸ்டருக்கு என்னென்ன கொஷின்ஸ் ஒரு கம்பெனி மேலே வருமோ அந்த மொத்த கொஷினோட ஆன்சர் கம்பைலேஷன் எடுத்துக்கலாம். சூப்பர். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிச் டெக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிச் டெக்கில் என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்கள் கம்பெனியோட பேர் ஆப்வியஸ்லி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஐடியா, உங்கள் கம்பெனியோட ஐடியா, அது என்ன ஐடியா, அதோட விஷன் என்ன, மிஷன் என்ன, யார் அதோட டார்கெட் ஆடியன்ஸ், கரெக்டாக ஐசிபின்னு சொல்லுவோம், ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் யாருன்னு சொல்லுவோம். தென் அதுக்கப்புறம் என்ன ரெவன்யூ மாடல் உங்கள் கம்பெனி வச்சுருக்கு, அது மந்த்லி ரெவன்யூவா, ஆனுவல் ரெவன்யூவா, இல்லை ஒன் டைம் செல்லிங்கா, இதெல்லாம் நீங்கள் போட்டிருக்கணும். உங்கள் கம்பெனி அடுத்த 5 வருஷத்தில் எவ்வளோ மேக் பண்ணணும், அடுத்த 10 வருஷத்தில் எவ்வளோ மேக் பண்ணணும், அந்த காசை மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஆஸ்க். ஓகே, ஸோ ஆஸ்க் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர்கிட்ட நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கேட்க போகிறீங்க, அதுதான் உங்களோட ஆஸ்க்கு. ஸோ அந்த ஆஸ்கை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அண்டு இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ % ஸ்டேக் கொடுப்போம், இது எல்லாமே உங்களோட பிச் டெக்கில் இருக்கணும். ஸோ இதுதான். ஓகே, பிச் டெக்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டரை போய் நம்ம மீட் பண்ணும்போது இந்த பேர்ன் ரேட்டு, சேர்ன் ரேட் அப்படிங்கிறாங்க. இந்த பேர்ன் ரேட்னா என்ன, சேர்ன் ரேட்னா என்ன? சேர்ன் ரேட்டை விட லைக் 2 முக்கியமான ஆஸ்க் வந்து இதில் வச்சுருப்பாங்க ஃபினான்ஷியல் பிளானில். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி வாட் இஸ் யுவர் பேர்ன். பேர்ன் ரேட் லைக் உங்களோட மந்த்லி நடக்கக்கூடிய எபிட்டா நெகட்டிவ், மீன்ஸ் கையை விட்டு போகிற காசு எவ்வளோ. ஓகே, 5 லட்ச ரூபாய் ரெவன்யூ பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுற செலவு 10 லட்ச ரூபானா அப்போ உங்கள் பேர்ன் வந்து -5 lakh. ஓகே, அதுதான் உங்களோட பேர்ன். இதே ரன்வேங்கிறது
அப்போ இப்போ உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சுக்கிட்டோ இல்லை பிஸ்னஸை வச்சுக்கிட்டோ உன்னால் எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்குது, ஓகே, கனவுல வச்சுக்கோங்க. 50 லட்ச ரூபாய் இருக்குது, மாதம் 10 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் ஆகுதுன்னா 5 மாதம் என் கம்பெனி ரன் ஆகும். இதான் ரன்வே, ரைட்? ரன்வே, ஓகே, ஆல் ரைட். ஸோ அடுத்து இந்த பேர்ன் ரேட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு 5 lakhs மேக் பண்ணுறேன், பட் நான் வந்து லெட்ஸே 7 lakhs செலவு பண்ணுறேன் அப்படின்னா -2 lakhs இஸ் மை பேர்ன் ரேட். அந்த 2 லட்ச ரூபாய் எனக்கு வந்து இடிக்குது மாதம் பேர்ன் ஆகுது, எரிக்கிறீங்க உங்களோட ட்ரெஷரியிலேருந்து, உங்கள் பேங்க் பேலன்ஸ்லேருந்து நீங்கள் காலி பண்ணுறீங்க. ஓகே. சர்ன் ரேட்னா? ஓகே, சர்ன் ரேட்டுங்கிறது ஐடியலி உங்களோட ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூ இன்ட்டு லைஃப் டைம் வேல்யூன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே. ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் இதுதான் 3 முக்கியமான எலமெண்ட்டாக பார்ப்பாங்க. உங்களோட கஸ்டமர் அக்வசேஷன் காஸ்ட்டு, ஒரு கஸ்டமரை நீங்கள் அக்வயர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஃபார் சேக் ஆஃப் கான்வர்சேஷன் 500 ரூபான்னு வச்சுக்கலாமே. ஓகே. 500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கஸ்டமரை ஆன்போர்ட் பண்ணுறோம். அந்த கஸ்டமர் நம்மளோட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண போகிறாங்க, அந்த ட்ராவல் டைமில் ஆவரேஜாக எவ்வளோ பிஸ்னஸ் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த இண்டெக்ஸ் லெட்ஸே பிக் பாஸ்கெட் இஃப் ஐம் நாட் ராங் they were closely about 1000 way back initial days நான் சொல்கிறேன். 1000 and 2 years ரீட்டைன் ஆனாங்க. மந்த்லி வந்து 4000 என்னமோ அவங்களோட ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூ இருந்துச்சு. ஓகே. ஸோ இதில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகி கம்மியாகிறது, பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிறது, இந்த இண்டெக்ஸே ரொம்ப கம்மியாகிட்டு போகிறது தான் ஐடியலி சர்ன் ரேட் இட் சீம்ஸ். ஓகே. யா. ஸோ சர்ன் ரேட் என்னென்னு பார்த்தாச்சு, பேர்ன் ரேட் என்னென்னு பார்த்தாச்சு. ROIனா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போது ஒரு இன்வெஸ்டர் வந்து உங்ககிட்ட காசு போடுறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கேட்பாங்களா எத்தனை வருஷத்துல எனக்கு ROI வரும் அப்படின்னு? ஐடியலி வாட் இஸ் யுவர் பிளான் டுவர்ட்ஸ் எக்ஸிட்னு கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபவுண்டரும் இது ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபவுண்டர் வந்து அர்லி எக்ஸிட்டு, இதை நான் பில்ட் பண்ணுறது இந்த ஒரு லார்ஜ் கார்பரேஷன் மாதிரி ஒருத்தரை எக்ஸிட் அக்வயர் பண்ணுறதுக்கு. ஒரு சில பேர் வந்து லாங் வே நான் கொண்டு போய் இதை நான் IPO மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஒரு சில பேர் வந்து லைஃப் டைம் பிஸ்னஸ் மாதிரி அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபவுண்டருக்கும் இருக்கும். ஐடியலாக கேட்குறது எவ்வளோ வருஷத்தில் இது எக்ஸிட்டுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. பட் ஐடியலி இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க்குன்னு ஒன்று இருக்குது. ஒரு VC ஃபண்டுங்கிறது 10 வருஷம் ஆவரேஜாக. ஓகே. ஏஞ்சல்ஸ் ரஃப்லி இதை விட கொஞ்சம் கம்மி. ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இதோட ரொம்ப கம்மி. ஏன்னா ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து ரொம்ப ஹையர் டிக்கெட் சைஸு அண்ட் பிஃபோர் IPO தான் வருவாங்க. ஓகே. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மில்கி மிஸ்ட்க்கு வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி மில்கி மிஸ்ட் IPO ஃபைல் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்களோட எக்ஸிட் டைம் வந்து 3 வருஷம் தான் இருக்கும். பட் ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப இனிஷியலாக கம்பெனிக்குள்ளே வராங்க, ரொம்ப லேட்டாக போவாங்க. VC அதுக்கு அடுத்தது வருவாங்க, கொஞ்சம் லேட்டாக போவாங்க. ப்ரைவேட் ஈக்விட்டி லாஸ்ட்டாக வருவாங்க, ஃபர்ஸ்ட்டாக வெளில போயிடுவாங்க. தோனி மாதிரி கடைசி பால் வந்து 6 அடிச்சுட்டு காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கரெக்டு. எஸ். ஸோ இதுதான் விஷயம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க ஒரு இன்வெஸ்டர்? ஒரு இன்வெஸ்டர் என்னெல்லாம் கேட்பாங்கிறதுக்கு முன்னாடி செக்டார் ஸ்பெசிஃபிக்காக பிரிச்சுக்கலாமே. இன்வென்ட்ரி ரிஸ்க் இருக்கிற பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, இன்வென்ட்ரி ரிஸ்க்கே இல்லாத பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. கரெக்டு. அதாவது இன்வென்ட்ரி ரிஸ்க்கு, மேன் பவர் ரிஸ்க்கு, அவுட் சோர்சிங் ரிஸ்க்கு 3 இருக்குது. இன்வென்ட்ரி ரிஸ்க் இருக்க எல்லாருமே ரொம்ப கான்ஷியஸாக பார்க்குற விஷயம் என்னவா இருக்கும்னா காஸ்ட் டு இன்வென்ட்ரி சைக்கிள். ஓகே. கேஷ் ஃப்ளோ சைக்கிள் வந்து இன்வென்ட்ரியில் போயிட்டு எவ்வளோ வேகமாக வருது. இதில் எங்கே பெரிய இண்டெக்ஸ் ஒன்று இருக்குன்னா, லெட்ஸே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்டோட காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு யூனிட்டோடது. ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு இருக்குது. அதோட இன்வென்ட்ரியை நீங்கள் அப்போ ஹோல்டு பண்ணணும். லெட்ஸே நீங்கள் 3 மாதத்துக்கு தேவையான ரா மெட்டீரியல் வாங்கி டம்ப் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த காஸ்ட்டுக்கு வந்து பேங்க்லேயோ இல்லை வெளியில் எங்கே வாங்கியிருந்தீங்கனாலுமே அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஓகே. லெட்ஸே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12% எடுத்துக்கலாம் ஓடி அக்கௌண்ட்டோடது. இந்த 12% மாதத்துக்கு இந்த 100 ரூபாய்க்கு அப்படின்னா 12 ரூபா, 3 மாதத்துக்கு 36 ரூபா. அந்த ப்ராடக்டோட கிராஸ் மார்ஜினே 30 ரூபா தான் இருக்கும். ஐடியலி 30% கிராஸ் மார்ஜின் இருக்குன்னா, அப்போ இந்த ப்ராடக்டை பேப்பராக பார்க்கும்போது ப்ராஃபிட்டாக இருக்கும். பிஸ்னஸாக நீங்கள் நடத்தும் போது -6 ரூபியில் போய் நிற்கும். புரியுது. ஸோ அதனால இன்வென்ட்ரி டு கேஷ் ரேஷியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்வென்ட்ரி வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டைல்யூட் பண்ணுற அப்படிங்கிறது. நிறைய பேர் என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, த மோர் நம்பர் ஆஃப் இன்வென்ட்ரி சைக்கிள் த மோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ராஃபிட். ஓகே. இப்போ 1 கோடி ரூபாய் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுதுன்னா,
நீங்கள் மாதத்துக்கு 2 டைம் அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தீங்கன்னா அப்போ 1 கோடி ரூபாய் நீங்கள் 2 டைம் ரொட்டேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட கேஷ் ரொட்டேஷன் 2 கோடி ரூபாய் ஓகே வித் 1 crore கேபிட்டல். உங்கள் வருஷத்துக்கு நீங்கள் வாங்கின 1 crore இன்வெஸ்ட்மெண்ட்டை 12 மாதம்னா 24 டைம் சொல்லட்டி இருக்கீங்க. 24 கோடி ரூபாய் அதோட பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன் வேல்யூ. 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 24%, 24 கோடி ரூபாயிலேருந்து 10% உங்களுக்கு மார்ஜின் வந்தால் கூட 2 crore 40 lakhs. From 1 crore, 2.4 crore the ROI comes. அண்டர்ஸ்டுட். ஸோ இது இன்வென்ட்ரி பேஸ்டு பிஸ்னஸ்க்கு பார்ப்பாங்க. ஓகே. இதே பீப்புள் பேஸ்டு பிஸ்னஸ்க்கு ஆவரேஜ் salary பார்ப்பாங்க, ஹெட் கவுண்ட் பார்ப்பாங்க, யூனிட் எக்கனாமிக்ஸாக பார்ப்பாங்க. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் எத்தனை பேர் உள்ளே தேவைப்படுறாங்க, இதுலேருந்து எவ்வளோ மணி வி கேன் மேக், இல்லை எவ்வளோ மணி வி ஆர் லூசிங். அப்போது மோர் யூ க்ரோ மோர் யூ லூஸுங்கிற மாதிரி வரும். அண்டர்ஸ்டுட். ஆல் ரைட். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேசிக் சில டேர்ம்ஸ்லாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகே சார், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி ஆகிட்டேன், நான் வந்து இப்போ போயிட்டு இன்வெஸ்டரை பார்த்தேன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு இன்வெஸ்டர் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்பெனி என்ன மோடில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும்? ஆப்வியஸ்லி ப்ரைவேட் லிமிடெட். ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் மட்டும் தான் தருவாங்களா? ப்ரைவேட் லிமிடெட் தான் ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. வேறு எதுலையுமே ஷேர் கிடையாது. இப்போ நான் வந்து எம்எஸ்எம்மில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எங்கேனாலும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதான் நான் சொல்லிடுறேன். இதை வந்து நான் வந்து எம்எஸ்எம்மில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இம்மிடியேட்டாக எனக்கு வந்து ஃபண்டிங் தேவைப்படுது. ஆனால் ப்ரைவேட் லிமிட்டடுக்கு எனக்கு ஒரு 2-3 months டைம் எடுக்குமா இல்லை எப்படிங்க? இதே ஃபாரின்லனா 1 dayல முடிஞ்சிடும். நான் யூஎஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா 1 dayல என் கம்பெனி நான் ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிடுவேன். கரெக்டாக? சின்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால இட் டேக்ஸ் சம் டைம். அப்போது அந்த 3 months நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். இப்போதைக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, 3 மாதத்துக்குள்ள நான் எப்படியாவது ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணிடுறேன், இந்த மாதிரி நான் இன்வெஸ்டர்கிட்ட கேட்க முடியுமா? கேட்கலாம், பட் கொடுப்பாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அந்த டைலமாவில் இருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர் ஓகேன்னு சொல்லட்டும், அப்புறம் என் ப்ரைவேட் லிமிட்டடாக என் கம்பெனி. அது வேணா கரெக்டுங்க. அதாவது ஆஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லாட்டி கூட போய் பிச் பண்ணலாம். ஓகேப்பா ஓகே தான் சொல்லும் போது போயிட்டு, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்கார்பரேஷன் இருக்கீங்கன்னா உங்களோட பேனு எல்லாமே லைவாக வச்சுருப்பீங்க. நீங்கள் புதுசாக போயிட்டு ஒரு ப்ராசஸ் கோத்ரூ பண்ணல. ஸோ இன்கார்பரேஷன் டேட் அதுலேருந்து 45 day, அதான் 1.5 வருஷம் இன்கார்பரேட் பண்ணிடுறீங்க. பட் இதே வந்து நீங்கள் எந்த ஃபார்ம் ஆஃப் கம்பெனியும் இல்லை, நீங்கள் ஃப்ரீலான்ஸாக இருக்கீங்க, இந்த கண்டிஷனில் போய் பிச் பண்ணி நீ காசு கொடுக்குறேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் ஃபார்ம் பண்ணுறேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. புரியுது. ஸோ ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்க இந்த டவுட்டு தான், எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஆனால் இப்போ ப்ரைவேட் லிமிட்டடாக என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் தான் நான் பிச் பண்ணணுமா, இல்லை ஐடியா இருந்தாலே பிச் பண்ணிவிட்டு இன்வெஸ்டர் கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் போயிட்டு ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் இயர்ஸில் ஐடியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறது இல்லை. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? ஐடியா வச்சு யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ அதெல்லாம் காலம் போயிடுச்சு. இப்போ இது நடக்கும்னா, லெட்ஸே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டொமைன் அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு சாஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஜோஹோ மாதிரியான இல்லை ஃப்ரெஷ் ஒர்க் மாதிரியான கம்பெனி, மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனியில் 10 வருஷம் லீடர்ஷிப் ரோலில் இருந்துட்டு வெளில வந்திருக்கீங்கன்னா உடனே நடக்கும். இல்லை ஆல்ரெடி ஒரு கம்பெனி எக்ஸிட் எடுத்தீங்கன்னா நடக்கும். இல்லை ஒரு ஐஐடியிலேருந்து நீங்கள் டாக்டரேட் வச்சுருக்கீங்க, அந்த ஒரு டெக்னாலஜி பேட்டன்ட் உங்கள்கிட்ட இருக்குது, இது நடக்கும். இதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஃபஸ்ட்டு டைம் ஃபவுண்டராக போயிட்டு ஐடியா மட்டும் சொல்லி கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஓகே, அதெல்லாம் முன்னொரு காலத்தில் நடந்தது, பட் இப்போ நடக்கிறது இல்லை. ஆல்ரைட். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஃபண்டிங் காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்கள் கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ இதுதான் நிறைய பேருக்கு இருக்க டைலமா. ஸோ ஐ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஏஜென்சி வந்து 2022 1 crore பிஸ்னஸ் பண்ணுச்சு. அப்போது நான் வேல்யூவேஷன் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவேன்? எனக்கு கேல்குலேட் பண்ணுவேன். ஸோ இன்னும் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் தான் உங்களோட ஸ்டார்ட் அப்போட சக்ஸஸை டிஃபைன் பண்ணும், எந்த அளவுக்கு மணி மேக் பண்ண போகுதுன்னு டிஃபைன் பண்ணும். அதுக்கு பேர் தான் டாம் சாம் சோ. ரொம்ப ஈஸியாக சொல்லணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்கள் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லக்கூடாது, அது எதை சால்வ் பண்ண போது, அது எவ்வளோ பெரிய அவனியம்,